ஹாய் லோகேஷ், இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மூவியை டைரக்ஷன் பண்ண பிரசாந்த் நீல் அவர்களுடைய டைரக்ஷனில் பிரபாஸ் அவர்களோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டர் ஸ்டடி வந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சலார் திஸ் இஸ் ஃபயர். ஸோ படம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துடைய கதை என்னவா இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதையை நான் வந்து சொல்ல விரும்பல. ஸோ இந்த படத்துடைய கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ எடுத்தோடனே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர, அதாவது சின்ன வயசாக இருக்க பிரபாஸும் பிருத்திவிராஜோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சின்ன வயசுலேருந்து இருக்காங்க. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அப்படி பிரிஞ்சு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜ் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறேன், உனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலுமே நீ வந்து என்னை கூப்பிடலாம், நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிருத்திவிராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஸோ பிருத்திவிராஜுக்கு வந்து என்ன பிரச்சனை, பிரபாஸ் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சலாரோடைய கதை. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வெறும் பில்டப் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்களோ ஸோ செகண்ட் ஆஃபில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மேக்கிங் வந்து இருந்திருக்கணும். பட் ஆனால் அந்த செகண்ட் ஆஃபில் வந்து அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அந்த பில்டப்க்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இல்லைனா பில்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடக்கூடாது, இவ்வளோ பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே பார்க்க முடியாது. ஸோ படம் பார்க்க போகிறப்பே நீங்கள் வந்து உங்களோட மூளையை கழட்டி வெளியே வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே இல்லை. ஸோ அடுத்து படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்களுடைய ஆக்டிங், பிருத்திவிராஜ் அவர்களோட ஆக்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ கேஜிஎஃப்க்கு மியூசிக் போட்ட ரவி பசூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குமே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலாக இருந்து ஆகும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 சீன் எல்லாமே வந்து கேஜிஎஃப்ல என்ன பண்ணியிருந்தாங்களோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பார்க்க போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ கேஜிஎஃப் மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இது ஒரு நார்மலான மூவி அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து ஸ்ருதிஹாசனை பற்றி பேசியே ஆகணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சீன் போயிட்டு இருக்கப்பெல்லாம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் 2-3 கிரிஞ்சு சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிஞ்சு சீன் பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து ஒரு கம்பியில் கை வச்சுட்டு கை எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விரலோட அந்த அச்சலாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் பதிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிரிஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த படத்துக்கு சினிடாக்ஸ் தமிழ் சார்பாக தர ரேட்டிங் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தரலாம். ஸோ இந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா ஸோ மாஸ் மசாலா ஆடியன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலார் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பட் ஆனால் நான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மெசேஜ் எதிர்பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லாஜிக்கில் இருக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது.